திரைத்துறை ஒரு சமூக பார்வை என்ற இந்த கருத்திரங்கினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில தலைவர் ஐயா ஏஎஸ் இஸ்மாயில் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற மாநில துணைத் தலைவர் எம் ஷேக் அன்சாரி அவர்களே, எஸ்டிஎம் கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா தெஹ்லான் பாக்கவி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் என் அன்பு சகோதரர் அகமது பக்ருதீன் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற மாநில பொதுச் செயலாளர் ஹாலித் முகமது அவர்களே, உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பு இளவல் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர், திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் தம்பி அமீர் அவர்களே, எங்கள் எல்லோரினுடைய பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருமகன் எங்கள் ஐயா நடிகவேல் அவர்களுடைய அன்பு மகன் இளையவேல் அண்ணன் ராதாரவி அவர்களே, இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கிற என் உயிருக்கு இனிப்பான என் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஆர்ப்பாட்டம் இல்லாது ஒரு நிதானமான சூழலில் இந்த கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு பேசிய என்னுடைய தம்பி அமீர் கூட குறிப்பிட்டார், இப்படி ஒரு விவாதம் தேவைதானா என்று. இது அவசியமாக தேவைப்படுகிறது. முதல்ல இந்த திரைப்படத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம எல்லோரினுடைய அன்பிற்குரிய கவிஞர் ஐயா மு மேத்தா அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். வேலை செய்தேன், கூலி கிடைக்கவில்லை, வேலை செய்வது போல் நடித்தேன், விருது கிடைத்தது என்று எழுதியிருந்தார்கள். அப்ப அந்த திரைப்படத்தினுடைய வலிமையை இதைவிட ஆழமாக ஒருவரும் சொல்ல இயலார். இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உண்டு பண்ணிய பெருமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிற காலத்தில் அவர் திரைத்துறையில் கதை வசனம் எழுதி படங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் கேட்டது, 2 திரைப்படங்கள் எடுக்க அனுமதி, தணிக்கை இல்லாமல் நான் திராவிட நாடு அடைந்து காட்டுகிறேன் என்று சொன்னார். என்றால் அந்த 2 திரைப்படங்களிலேயே ஒரு தனி நாடு அடைந்து விட முடியும். அந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஊடகம் திரைப்படம் என்பதை நாம பார்க்கணும். அப்ப இது ஏன் இது விவாதத்துக்கு உரியது? திரைப்படத்தை பேசணுமா? இது ஒரு வேலையா? எவ்வளோ இருக்குது, இது ஒரு பிரச்சனையா? இதுதான் பிரச்சனையே. அதை நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும். இங்க எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு சினிமா, இது கூத்தாடிப்பையில செய்யறது. இப்ப பல பேர் அப்படி ஒரு பார்வை இருக்குது. சினிமாக்காரங்கள திரைத்துறையில் இருக்கவங்க கூத்தாடிப்பையில அப்படின்னா பொண்ணு கொடுக்கறது இல்ல, வீடு கொடுக்கறது இல்ல, இப்படி ஒரு நிலைமை சமூகத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன செய்யறது? தம்பி அமீர் அவர்கள் சொன்னது போல இந்த வீடு கிடைக்காது பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருவன்.
ஆனா அதுல என்ன கொடுமை என்பதை என் அன்பு மக்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கு வீட்டை தராத என் இன மக்கள் ஆள்வதற்கு திரைப்பட நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு நாட்டை கொடுக்கிறார்கள் என்பதை சமகாலத்தை ஏன் இதை குறித்து இங்க பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது? இது கேவலம் சினிமா தானே? இது கூத்தாடிப்பையில தானே? இல்ல இல்ல, அரை நூற்றாண்டுகளாக தமிழர் நாட்டை ஆளுகிறதே திரைத்துறை தான். இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு, நல்லகண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எந்த கட்சி தலைவர்கிட்ட போய் கேளுங்களேன், உங்களுக்கு பிடித்த தலைவர் யாருன்னு. நான் தான் சொன்னதில்லை இதுவரை. எந்த கட்சியில் இருக்கிற தொண்டன்ட்டையும் கேளுங்களேன், என் கட்சி தலைவர் தான் சொன்னதில்லை. எல்லாருமே ஒருமித்த கருத்தாக சொன்ன ஒரே பெயர் ஐயா நல்லகண்ணவர்களை தான். ரொம்ப நல்லவர், அவ்வளவு உண்மையும் நேர்மையும் உள தூய்மையும் அர்ப்பணிப்போடும் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் அவர். ஆனால் அருமை சகோதரர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்? ஐயா நல்லகண்ணு மொழி போருக்காக போராடி இருக்கிறார், இந்திய விடுதலைக்காக போராடி சிறை சென்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் 80 வயதை தாண்டி இன்னும் இந்த மண்ணில் சாதிய ஒழிப்பிற்கு, சமூக விடுதலைக்கு, ஏழை எளிய மக்களினுடைய உயர்வுக்கு, வர்க்கத்தை எதிர்த்து, ஆதிக்க சக்திகளை எதிர்த்து இன்று வரை களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெருந்தலைவராக இருக்கிறார். ஆனால் அருமை சகோதரர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் 25 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுகள் திரையில் நடித்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப 7 ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அவர் உயரம் எங்கே? ஐயா நல்லகண்ணு எங்கே? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு எல்லாம் வீணாக இருக்கு, மக்களை போய் சேரல. இப்ப எதுக்கு இந்த ஊடகத்தை நீங்க மிகச்சரியாக கணிக்கணும், புரிந்து கொள்ளணும். இது ஒண்ணும் செய்யாது, இது என்ன செய்வது சினிமா என்று நினைத்தாலும் மிகப்பெரிய தவறு. பூவே பூச்சோட வாங்குற ஒரு படம் வருது, நதியா கொண்ட, நதியா வளையல், நதியா தோடு, நதியா தொங்கட்டான்னு சமூகம் போட்டுக்கிட்டல. இது ஏன் நம்ம சேரன் இந்த ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுல இந்த கோபிகா அந்த பொண்ணுக்கு ஒரு அவன் ஒரு எழுத்த போட்டு ஒரு சேலை தயாரிச்சு ஒரு பாட்டுக்கு போட்டிருந்தாரு. அதே மாதிரி எல்லாம் வடிவமைச்ச சேலையை எல்லாரும் கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. திரையில் வர்ற நடிகர் பீடா போட்டா அவனும் போடுறான், அது தப்பு இல்லைன்னு கருதுறான். அவன் குடிச்சா இது சமூக குற்றம் இல்லைன்னு அவனும் குடிக்கிறான். அவர் ஒரு பிளேட நெஞ்சில் அப்படி ஒரு இதா போட்டிருந்தா இவனும் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் புல்லட்டை போட்டா அவனும் போடுறான். அப்ப என்ன, அவன் நட்டுவாக்கிலி தேலன்னு அப்படி சங்கிலியா போட்டா இவனும் போடுறான். உடனடியா ரிஃப்ளெக்ட், உடனடியா பாதிக்குது. அது தெரியாம நம்ம இது சினிமா தானே அப்படின்னு விட்டுட்டு போனோம்னா சரி வராது. இந்த ஊடகத்தை அன்றைக்கு இருந்த தந்தை பெரியார் அவர்கள், அன்னைக்கு இருந்த மார்க்சிய தோழர்கள் எல்லாம் இது ஒரு சாக்கடை, இதை போய் என்னன்னு நினைச்சாங்க. ஏன்னா ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதே திரைக்குள்ள இங்க இருக்கிற நம்மளுடைய அண்ணன் ராதா ரவி அவர்களுடைய தந்தையார் ஐயா எம்.ஆர். ராதா அவர்கள் செய்த கலவரத்தை, கிளர்ச்சியை எவனும் செய்ய முடியாது திரைக்குள்ள. அவர் சொல்லாததா? அவருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லணும், ஆனால் அவர் பூசாரி இடம் போட்டுக் கொள்வார். கேளுங்க, உடம்பு பூரா பட்டி அடிச்சு திணீரை போச்சுக்கிட்டு அவர் பூசாரியா இருந்து மணி அடிச்சிட்டு இருப்பார். அப்ப அவர் செய்யற அக்கிரமத்தை எதிர்த்து திட்டுவான். இப்படி பண்றியா அப்படி பண்றேன்னு. புத்தி வந்துருச்சா அப்படி பேசுவார். அவர் பக்தனா இருந்து பேசல, அவரே பூசாரியா இருந்து கொள்வார். அப்ப ரத்த கண்ணீர் படத்துல ஏப்பா போடுறதான் போடுற, ஒரு கறி மீன் ஏதாவது போடுப்பா அப்படின்னு. ஐயோ நாங்க உயிர்களை கொல்றது இல்லையா? அப்படியா? ஏண்டா உயிர் ஜீவகாரணிய கட்சி, சாப்பிடுறதுக்கெல்லாம் கட்சி வந்துருச்சாடா அப்படி கேட்பாரு. அப்ப கேட்பாரு, ஏன்டா கொசு மூட்டை குச்சிலாம் அடிச்சா என்ன பண்ற? கொல்றது இல்ல. என்ன யார பண்ணி ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு. இப்படி யாரு? அப்ப என்ன பண்றாரு? எல்லாரும் ஓடுறாங்க, எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு. வீடு தீப்பத்தி எரியுது, அதுக்காக ஓடுறோம். இதே தீவம் தாண்டா திருவண்ணாமலையில் எரியுது, அத நெஞ்சு கும்பிடுற, அதே தீதாண்டா வீட்டு கூரையில் எரியுது, எதுக்குடா அமைக்க ஓடுறாங்க? இப்படிலாம் எவன் சொல்லுவான்? இதையெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேடை போட்டு பேசினால் கூட போய் சேராது. 2 வார்த்தைகளை கொண்டு சேர்த்த பெருமகன் ஐயா எம்.ஆர். ராதா அவர்கள். அதே மாதிரி ஐயா என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். திரைத்துறையில அவர்களை போல இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எதுவும் இல்லாத காலத்துல
மிக இறுக்கமான சமூக கட்டமைப்பு இருந்த காலத்துல, கட்டுடைக்க முடியாத காலத்துல நொறுக்கி எரிஞ்ச பெருமக்கள் அவங்கெல்லாம். அதுக்குள்ள எவ்வளவு கிளர்ச்சி நீங்க நினைச்சு பாருங்க. தாக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க நுட்பமாக்க, நீங்க நோக்கம் இருந்தால் எதையும் செய்ய முடியும். புரட்சி தலைவர் என்று இந்த மக்களால் போற்றப்படுகிற ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அவர் ஒரு தனி வரலாறு, தனி ஒரு மனிதன். அப்படி எடுத்து பார்த்தா தனி மனித சாதனை என்று பார்த்தால் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைக்கு இணையா எதுவும் இல்லை. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கூட தேவையற்று அவர் படத்துல இருந்ததில்லை. நீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை என் அன்பு மக்கள் தெரிந்து கொள்வதற்கு சொல்றேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எல்லாரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த திரைத்துறையில பாட்டு எழுத. ஏன் கொள்கை சிங்கம் என்று சொல்கிற ஐயா SSR அவர்கள் படத்துக்கு, ஏன்னா அவரு கடைசி வரைக்கும் பக்தி படத்துல நடிக்கல ஐயா SSR, அதனால அவரை கொள்கையாளர்னு சொல்லுவாங்க. அவருடைய படத்துக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். ஐயா நடிகர் திலகம் படத்துக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் படத்துக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் படத்துக்கு எழுதிய பாடல்களை மட்டும் தனியா பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதின பாட்டை பாருங்க. எந்த பாட்டுமே காதல் பாட்டோ ஜோடி பாட்டோ தனி மனித துதி பாட்டோ இல்லை. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை எண்ணி. இந்த பாட்டை எழுதுறதுக்கு காரணம் என்ன? நீ நினைச்ச என்னை புகழ்ந்து பாடுன்னு திரையுலகின் ஒரு சக்கரவர்த்தியா இருந்த எம்ஜிஆர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. அப்ப காலம் தரும் நாளும் காலம் தரும் பாடம் ஒன்றும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரும் தன்மான உணர்ச்சி என்று எழுத முடியுதுன்னா நோக்கம் இருக்குது. அப்ப திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாட்டுல ஒரு வரி வருது. என் அன்பு உறவுகளே, அவர் சொல்றாரு, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கமும் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. இந்த வரியை எத்தனை முறை பாடலாம்? இந்த வரி மட்டும் அந்த பாடலில் இன்னைக்கு வேணாலும் போய் போட்டு பாருங்க, 3 தடவை வருது. அப்ப இந்த கருத்தை நன்றாக வலியுறுத்தி சொல்லணும் மக்களுக்கு என்று பாடல் எழுதியவர், பாடியவர், எடுத்தவர் எல்லாருக்கும் நோக்கம் இருக்கு. அப்ப நோக்கம் இருந்தால் ஒரு தரமான படைப்பை தர முடியுது. ஏன்னா இது தாக்கத்தை ஏற்படுத்துது, அது உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் பாடி பாடியே அவர் இந்த நாட்டின் முதலமைச்சரா வருவோங்கிற கனவோடு தான் அவர் பாடினார் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய், திட்டமிட்டு அவர் பாடினார் சொல்றதெல்லாம் போய், ஊனமாற அவர் இருந்தார். அதுக்கு காரணம் அவருடைய உறவினர் கே சங்கர் அவர்கள் வீட்டுல போய் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் பேர குழந்தைகள் எல்லாரோட இருக்கும்போது சங்கர் அவர்கிட்ட சொன்னாராம், இப்படி அத்தை மாமா குழந்தைகள் எல்லோரும் நம்ம இருக்கும்போது கூச்சம் இல்லாம சங்கோஜம் இல்லாம சங்கடம் இல்லாம எதையெல்லாம் பேசி சிரிக்க முடியுமோ அதைத்தான் திரையில நம்ம எடுக்கணும். அவர் இதுவரை சிகரெட்டு பிடிச்சாரு என்று ஒரு காட்சி சொல்லுங்க, மது அருந்தினார் என்று ஒரு காட்சி சொல்லுங்க, இருக்காது. ஏன்? இது பாதிக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் இதை விவாதிக்கிறோம். இன்னைக்கு ஜெயராஜுங்கிற ஒருத்தன் 9 பேரை வீட்டுல இருக்கிற அவங்க அம்மா அக்கா குழந்தைகளை கொண்டு போறான் நீதிமன்றத்துல. ஏன் அப்படின்னா நள்ளிரவுல 100வது நாள் படம் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு இதே மாதிரி கொலை பண்ண வந்துச்சு, கொண்டுட்டேங்கிறான். அப்ப அதே இது நல்ல தனமா இருந்தா அது பாதிக்குது இல்ல. இப்ப இதே எங்க அப்பா பாரதி ராஜா அவர்கள் கிழக்கு சீமை படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இரவு காட்சி, ஒரு 50-100 பேர் அருவாக்கமா ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்கன்னா பக்கத்தூர் ஆளுகளோட சண்டை கலவரம், அருவாளை நம்பி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ஓடுறாங்க. ஆனால் அந்த படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பல 100 பேர் அப்படியே தான் நிக்கிறாங்க, ஓடல. இவர் படப்பிடிப்பை முடிச்சுட்டு கேட்கிறாங்க, எங்கெல்லாம் ஓடுறாங்கன்னு. சண்டை பக்கத்தூர்ல, அதுக்கு போறாங்க. நீங்க எல்லாம் போகல, முன்னாடி நாங்கள் இப்படி போய்கிட்டு இருந்ததுதான். இந்த தேவர்மான் படம் வந்ததை பார்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் செய்யறது அசிங்கம் நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த படம் பாதிக்குது பாருங்க. சும்மா இந்த திரைப்படத்தை உட்கார்ந்துட்டு பொழுது போகாம இதை விவாதிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இதை நீங்க படம் என்று பார்க்கறது அரை நூற்றாண்டுகளாக இந்த நிலத்தை ஆளுகிற அரசியலை தீர்மானிக்கிறது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குது. அரசியல் இல்லாம ஒண்ணும் இல்லை. இங்க நிறைய பேர் அரசியல், ஐயோ அரசியல் பேசுறாங்கடா அப்படின்னு. அரசியல் இல்லாத ஒண்ணுமே இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். பிதுக்கிற பர்பஸ, படிக்கிற செய்தித்தாள், குடிக்கிற தேநீர், உண்ணுற உணவு, உடுத்துற உடை, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், பிறகும் போது சான்றிதழ் வாங்குறது, சாகும்போது சான்றிதழ் வாங்குறது, எல்லாத்திலையும் அரசியல் இருக்கு. எல்லாத்தையும் அரசு தீர்மானிக்குது. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல், அந்த அரசியலை தீர்மானிப்பது திரைப்படமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே
எனக்கும் உங்களுக்கும் கோட்டா கொடுக்கிறது, இட ஒதுக்கீடு தர்றது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல், அந்த அரசியலை தீர்மானிப்பது திரைப்படம். அதனாலதான் விவாதிக்கிறோம். சும்மா வெட்டி அரட்டையா இதை நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு நோக்கம் இருந்த படைப்பாளிகள் இந்த மண்ணை, இந்த மக்களை தம்பி அமீர் அவர்கள் குறிப்பிட்டது போல நல்வழிப்படுத்தணும், இந்த சமூக மாற்றத்திற்கு தன்னாலான பங்களிப்பை தரணும், இந்த சமூகத்தில் மதங்களையும் சாதியும் தாண்டி மனிதம் புனிதமாக போற்றப்படணும் என்று நின்ற படைப்பாளிகளின் படைப்பெல்லாம் இன்றும் நமக்கு தெரிகிறது. அது உயர்ந்து இருக்கிறது. ஆனால் வெறும் வர்த்தக நோக்கத்தோடு எதையாவது ஒண்ணு செய்யணும். ஒரு குடிக்கிற அரங்குல ஒரு கிளப் டான்ஸ்ங்கிறது, அந்த இடத்துலயா ஜூலி அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு ஆட விடுறது தீவிரவாதியா? அது இஸ்லாமியர் தான். அப்படி பார்த்தா இந்த நாட்டுல எந்த இஸ்லாமியருமே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க தீவிரவாதிகளா வச்சு. நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த், சகோதரர் அர்ஜுன் இவங்க படங்கள்ல கொண்ட தீவிரவாதிகள் எண்ணிக்கையே இன்னைக்கு பல லட்சக்கணக்கான தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, என்னோட கருத்து அப்படி நான் ஏற்கனவே தென்காசியில் நடந்த கூட்டத்திலேயும் பதிவு பண்ணேன். அத என் அன்பு மக்களிடத்துல இந்த கருத்து ஆய்வுன்னு வந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா எந்த மதத்துல தீவிரவாதம் இல்லை. தீவிரவாதத்தை ஆதரிக்கல, வன்முறையை ஆதரிக்கல, உயிர்களை கொள்வதை, சக மனிதன் சாவதை நம்ம விரும்பல. ஆனால் இந்த செயலை செய்கிறது எந்த மதத்துல இல்லை. குஜராத்தில் நடந்த கலவரம் எந்த மத தீவிரவாதம்? போர்த்துகா ரயில் இறப்பு எந்த மத தீவிரவாதம்? காந்தியின் மரணம் எந்த மத தீவிரவாதம்? இந்திரா காந்தியின் மரணம் எந்த மத தீவிரம்? இந்திரா காந்தி சுட்டது சீக்கிர மத தீவிரவாதம், காந்தியை சுட்டது இந்து மத தீவிரவாதம். இன்னைக்கு நீங்க ஒசாமா பின்லேடன் போய் நியூயார்க்கு நகரின் இரட்டை கோபுரத்தை இடிச்சது இஸ்லாமிய தீவிரவாதம் என்றால், அதுக்கு பதில் ஆப்கானிஸ்தானை, ஈராக் என்ற நாட்டை இடிச்சது கிறிஸ்தவ தீவிரவாதம். இதை சொல்ல முடியும்? இது எப்படி சொல்ல முடியும்? உயிர்களை கொள்வது பாவம் பொதித்த புத்தனின் வழிபாடு, புத்தனை வழிபடுகிறோம், புத்தனுடைய மார்க்கமான பௌத்தத்தை தள்ளி நிற்கிறோம், சிங்கள இனமொத்தத்தையும் கொன்றொழித்தான். இது பௌத்த தீவிரவாதம். எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை. தீவிரவாதம் என்றால் அது இஸ்லாம் தான் என்றால், பௌத்தம் செய்த தீவிரவாதத்தை படமாடுங்க ஏன் இந்த நாட்டில் ஒருத்தனும் இல்லை? இல்ல. அப்ப அது யாரிடத்தில் எதிர்ப்பு வராது. யார் வலிமையற்ற எளிய மக்களோ அவர்கள் மீதுதான் இது சுமத்தப்படுது. ஏன் என்னை வானூர்தி நிலையத்தில் என்னை திருப்பி அனுப்ப முடியுது? நான் எளிய மகன், வலிமையற்றவன், தமிழன், நாதியற்றவன், எனக்கு ஒரு தலைவனோ ஒரு தேசமோ எனக்கு இல்லை, அதனால விளக்குறான். இங்க அதான் நடக்குது. அதான் நீங்க திறந்த மனதோடு விவாதிக்க தயாரா இருக்கணும். என் தம்பி அமீர் சொன்னது போல நீங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பேச தயாரா இருக்கணும். அப்பதான் இதை பேச முடியும். இன்னைக்கு இந்த நாட்டில் குஜராத்தில் நடந்த கலவரம் 3000 பேர் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல அத்வானி அவருடைய தம்பி அவர்கள் 300 பேரை நான் கொண்டிருக்கேன் என்று பெருமிதத்தோடு முழங்கி இருக்கிறார். கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றை கீறி குழந்தையை எடுத்து எரிகிற நெருப்புல வீசின காட்சி இருக்குது. அப்ப இதை பதிவு செய்தா இது எந்த மத தீவிரவாதமாக வரும்? இப்படி ஒரு படத்தை எடுக்க எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குமா? இதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. என் தாய் உயர்ந்தாள் என்று எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் இன்னொருவர் தாய் விபச்சாரி என்று சொல்வதற்கு உலகத்தில் எந்த பொம்பளுக்கும் உரிமை இருக்கு. இதுதான் நீ எவனாலும் உயர்ந்தவன் என்று பேசிக்கொள், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு எவனுக்கு உரிமை இல்லை. அப்படி ஒரு கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம நிலைப்பாடு. அதை நம்ம ஆழமா பார்க்கணும். இப்ப சிங்கள பௌத்த தீவிரவாதம் செய்திருக்கிறத இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியும் காட்டுது. இதை பேச படம் எடுக்க வராது உண்டா? எடுத்தா இந்த நாட்டில் தணிக்கை தர அனுமதி உண்டா? தணிக்கை உண்டா? திரையரங்குல ஆள் உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இது ஏன் வஞ்சிக்கப்படுகிற சிறுபான்மையின மக்களுக்கெல்லாம் இது நடக்குது? இப்படித்தான் நீங்க பார்க்கணும். நீங்க ஒசாமா பின்லேடன் இரட்டை கோபுரத்தை இடிச்சது தீவிரவாதம். ஆமா தீவிரவாதம். 3000 பேரை கொண்டு தீவிரவாதம். ஆமா தீவிரவாதம். அதுக்கு பதிலா நீ ஆப்கானிஸ்தான் என்கிற நாட்டையும் ஈராக் என்ற நாட்டையும் அழிச்சிருக்க. இன்னைக்கு விஸ்வரூபம் படத்துல ஒரு உரையாடல் வருது. முல்லா உமர் கமல் அவர்கள் இழுத்துக்கிட்டு போற போது குழந்தைகள் அமெரிக்க போர் வீரன் குழந்தைகளை கொல்ல மாட்டான் என்கிற உரையாடல் வருது. இது நம்ம ஏற்கனவே இது ஏற்புடையதல்ல, இது உண்மையும் அல்ல, சத்தியம் அல்ல. ஏன்னா சதாம் ஹுசேனை கொல்ல வேண்டும் என்று போர் எடுத்த அமெரிக்கா ஈராக்குள்ள கொண்டு உயிர்த்த இளம் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 2 லட்சம்.
இத பேச ஒருத்தரும் இல்லை. தாலிபான் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இஸ்லாம் என்பவர் யார்? இந்த நாட்டுக்கு இந்த விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லையா? இங்க இஸ்லாம் என்ன எல்லாருமே பாவரின் பேரன், எல்லாருமே மகளாயிரம் வாரிசுன்னு நினைக்கிறது பெரிய மடத்தனம். அது ஏன் ஊர்ல இருக்கு இஸ்லாமிய அண்ணன் தம்பி, அதை புரிஞ்சுக்கணும். எங்க ஊர் இளையாங்குடி பரமக்குடியில் இருக்கிறதுல யாரு? எல்லாம் எங்க உறவினர். அவர் சார்ந்து இருக்கிற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இனத்தால் மொழியால் நாங்கள் ஒரு ரத்த பிள்ளைகள். அதுல நம்ம தெளிவாகிறோம். இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய விடுதலைக்கு ராணுவம் கட்டணும்னு முயற்சிக்கிறாரு. பணம் இல்ல. பர்மாவில் போய் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி பேசுறாரு, எனக்கு பணம் வேணும் கொடுங்க அப்படி. வர்த்தகங்களை செய்து கொண்டிருக்கிற வியாபாரி எல்லாம் குசு குசுன்னு காலத்துல பேசிக்கிறான். 5 விழுக்காடு கொடுக்கலாம், 10 விழுக்காடு பணம் கொடுக்கலாம் லாபத்துல அப்படின்னு. இவருக்கு கேட்டுது. திருப்பி இதே மாதிரி வடிவாங்கில சொல்றாரு, நானும் உங்களுக்கு போராடி விடுதலை பெற்ற பிறகு 10 விழுக்காடு சுதந்திரம் தாரேன், 5 விழுக்காடு தாரேன். இது அவங்க பாக்குறாங்க, இப்படி பேசுறது நல்லா இருக்கா? நாங்க ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து நாங்கள் விடுதலைக்காக போராட நிக்கிறோம், நீங்க பணத்தை தான் தர உங்ககிட்ட கேட்கிறோம், கொடுங்க என்று சொன்ன உடனே எல்லாரும் 5 விழுக்காடு 10 விழுக்காடு பேசிக்கொண்டிருந்த இடத்துல ஒரு ஏறி தன் மொத்த சொத்தையும் இந்த விடுதலைக்காக போராட்டத்துக்காக எழுதி தரேன்னு சொன்னவர் ஹபீப்ங்கிற ஒரு இஸ்லாமியர் மொத்த சொத்தை அன்னைக்கு மதிப்பது 1 கோடி என்று எழுதியிருக்கிறாங்க. என்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் கட்டும் போது 1 கோடி. அப்ப அவனுக்கு இந்த நாட்டுல சம்பந்தமே இல்லை என்று பேசுவது எப்படி என்ற கேட்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தமிழர்னு பேசுறீங்களே, உண்மையிலேயே தமிழரான்னு? அப்புறம் யாரு அது? அப்புறம் யாரு? இந்த நாட்டுல காகிதம் இல்லத்தை ஐயா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தை தாண்டிய தமிழன் எவன் இருக்கிறான் இந்த நாட்டுல? இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள எனது தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழியாக வரணும் முழங்கிய முதல் தமிழன் ஐயா காகிதம் இல்லத்தவர்கள். இந்த நாட்டில் நீங்கள் ஐயா அப்துல் ரஹ்மான் அப்துல் காதரையும் தாண்டிய தமிழறிஞனா புலவனா இன்னும் பிறக்கல, சும்மா நம்ம பேசிக்கிறது. அவர் சார்ந்திருக்கிற மார்க்கம் என் தம்பி அமீர் சொன்னது மாதிரி நல்வழி மார்க்கம் என்றால் நல்வழி, நபி வழியே நல்வழி என்று அவர்கள் தழுவி இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் தமிழர்கள். அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இஸ்லாம் ஒரு சிறுபான்மை என்பதை ஏற்காதவன். அவர்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம் வேண்டுமானால் இந்த நிலத்தில் சிறுபான்மையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் 12 கோடி தேசிய இனத்தின் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் என்பது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இங்க நீங்க நுட்பமா பார்க்கணும், எப்படி ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு தீர்வு சொல்வதற்கு ஒரு நாடு செய்தியாளரா தூர இருந்து இப்படி தப்பு என்று சொல்வதற்கு எவனுக்கு உரிமை இல்லை, எவருக்கு உரிமை இல்லை. நீங்க ஏற்கிறீங்களே இல்லையோ, காஷ்மீர் தனிநாடாகணுமா இந்தியாவில் இருக்கணுமா என்று முடிவு செய்வது இந்திய ஆட்சியாளர்கள் அல்ல, இங்க இருக்கிற இஸ்லாமும் அல்ல, உங்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லை. காஷ்மீரில் வாழக்கூடிய அந்த மக்கள் தான் நான் எங்க வாழணும் எப்படி வாழ முடியும். நீங்க கிளிக்கு தங்கத்திலே கூண்டு வைத்தாலும் அதில் தங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை கிளிக்குத்தான் உண்டு. நீ பாட்டுக்கு இருந்துகிட்ட நீ கூண்டுக்குள்ள தங்கத்துல கொண்டு வச்சுட்டு அப்புறம் என்ன இருக்கிறது உனக்கு வலிக்குதா, இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. எந்த பந்தல 6 அடிக்கிறது எந்த பந்தல 4 அடிக்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன். காசு கட்டினியா அங்க உட்கார்ந்து கை கட்டினியா போயிட்டே இருக்கணும். நீ உனக்கு வேடிக்கை பார்க்கறதா வாங்க இல்ல, நீ தீர்ப்புலாம் சொல்லக்கூடாது. தாலிபான் போராளி அவன் போராளியா தீவிரவாதியாங்கிறது அவன்கிட்ட தான் நீங்க பார்க்கணும், அந்த மக்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்க இருந்து கரெக்ட் சொல்ல முடியாது. தாலிபான் போராட்டத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவன் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டான், என் மண்ணின் மக்களின் உரிமைக்கான போராட்டம் சொல்லிட்டான். அதை போய் நீ தீவிரவாதம் சொல்ல நீ யாரு? இப்படித்தான் நாங்க 60 ஆண்டுகளா போராடுறோம் இந்த இருக்கிற நிலத்துல. உலகம் கூட எங்களை பயங்கரவாதி பயங்கரவாதி பயங்கர. சரி, நாங்க பயங்கரவாதினா ராஜபக்சே தேசியவாதியா? இது பதில் சொல்லணும்ல. அப்ப அது தப்பு. தாலிபான் போராளிகள் கழுத்து அறுக்கிறாங்க, காட்டி கொடுத்தோன்ன துரோகிய ஒருத்தனை கழுத்து அறுக்கிறத உலகம் பூரா காட்டுற இந்த ஊடகங்கள் 2 லட்சம் குழந்தைகளை கொண்டதை காட்டியிருக்குதா? ஆப்கானிஸ்தான்ங்கிற நாட்டு அழிச்சதை காட்டியிருக்குதா? ஈராக்குங்கிற நாட்டு அழிச்சதை காட்டியிருக்குதா? யாராவது காட்டியிருக்க? ஏன் வல்லாதிக்க நாடுகள் வலிமை உள்ளவன் செய்வது சட்டமே நண்பு மக்களே. பெரியவன் செய்தால் புனித போர், எளிய மக்கள் செய்தால் பயங்கரவாதம். இதுதான் இந்த நாடு. இங்க தீவிரவாதத்திற்கும் தேசியவாதத்திற்கும் அளவு கொண்டிருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கணும், எவனவன் அந்த மண்ணை அந்த மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவன் தீவிரவாதி. எவனவன் அதே மக்களையும் மண்ணையும் சுரண்டி கொளுத்து வாழ்கிறானோ அவன் தேசியவாதி. இதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு, அளவு.
அப்ப அந்த வழியில நீங்க பார்க்கணும். தாலிபான் வீரர்கள் என்ன புத்தர் சிலையை இடிச்சுட்டான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. 100 அடிக்கு மேல இருக்கிற 100 அடியோ 1000 அடியோ அது பெரிய புத்தர் சிலை. அது என்னத்துக்கு இடிச்சான் தாலிபான் வீரன்? எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க. மூக்கு, புத்தனுடைய மூக்கு உடஞ்சு போச்சு. மூக்கு, அந்த மூக்கை சரி செய்யறதுக்கு அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் 100 கோடி ஒதுக்குது. தாலிபான் வீரர்கள் கேட்கிறாங்க, 100 கோடியில 99 கோடியை புத்தனின் மூக்குக்கு வச்சுக்க, 1 கோடியை கூட எங்க பிள்ளைகளுக்கு பால் இல்ல, பசிக்கு சோறு இல்ல, அதுக்கு ஒரு 100 கோடியை கூட 1 கோடி எங்களுக்கு கொடுக்குறதுக்கு நோ நோ, இது ஒதுக்குனதா மூக்குக்கு தான். அப்ப என்ன நினைக்கிறான்? அப்படிப்பட்ட ஒரு புத்தனின் சிலையே என் பூமியில இருக்கக்கூடாதான்னு இருக்கான். ஆசைய அறிவிற்கு காரணம் என்னுடைய புத்தனுக்கு மூக்க சரி பண்றதுக்கு 100 கோடி எதுக்கு? மக்களை பட்டினி விட்டு மூக்கு நல்லா இருந்தாலும் போனி இருந்தாங்க. இதை சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்லை. ஆனா புத்தர் சிலை இடிச்சுட்டான். ஏன் இடிச்சான்னு எவன்டா பேசுறீங்க? இன்னைக்கு இந்த மாவோயிஸ்ட் பூரா தீவிரவாதி நினைச்சுட்டேன். இது விளக்கம் மாறும். கட்டையும் செருப்பையும் வச்சு போராட்டத்தை தொடங்கினவெல்லாம் பயங்கரவாதின்னா அவன் கையில துப்பாக்கி கொடுத்ததே என்ன? காட்டுக்குள்ள இருக்கிறவன் மாவோயிஸ்ட்னா, காடு உனக்கு காடுடா, அவனுக்கு வீடு. 200 லட்சம் கோடிகளுக்கு காடுகளுக்கு இருக்கிற கனிம வளங்களை பன்னாட்டு முதலாளிகளுக்கு வித்த நாடு இந்தியா. என் அன்பு மக்களே, இதை பசுமை வேட்டை கிரீன் கண்டிங்ல போட்டு அதை அடிச்சு காத்து அடிச்சுட்டு அந்த மக்களின் வாழ்விடங்களை அடிச்சு அவனை விரட்டிட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கு விற்கிறதுக்கு எடுத்த படையெடுப்பு. என் அன்பு மக்களே, அவன் என் வாழ்விடத்தை அழிக்கிறியடா, நான் எங்கடா போறேன்னு தற்காத்துக்க எடுத்த கருவி இன்னைக்கு தீவிரவாதம்னா உலகத்துல எளியவன் ஏழை எங்க வாழ்வது? இப்படித்தானே எல்லா தேசிய மக்களுடைய போராட்டமும் தொடங்குது. என் அன்பு மக்களே, இது இவன் தீவிரவாதம்ங்கிறான். அதை நம்மளும் கூட ஆமா அது கூட அது தீவிரவாதம். ஏன் நீ சொகுசா இருக்கு இல்லடா, உனக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனையை சந்திச்சு பார்க்கணும். நான் சந்திச்சிருக்கேன். என்ன எதுக்கு கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் நுழைய விடாம திருப்பி அனுப்புறேன்? நான் என்ன பண்ணேன்? பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டா, நெஞ்செல்லாம் வெடிகுண்டா, விரலெல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டா வந்து என்னையே வெட்டி விடுற? ஏன்? நான் தமிழனா இருக்கிறேன். தமிழன் நல்லாவே பயங்கரவாதியா பாக்குற போக்கு இருக்கு. அங்க இலங்கைக்கு நானு, மாதவன், அவருடைய நிர்வாகியா இருக்கிற நசீர் 3 பேரும் போறோம். என்னையும் மாதவனை உள்ள விட்டு நசீரை 3 மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டான். ஏன்னா அவன் இஸ்லாமியரா இருக்கான், 10ஆம் குறைக்கு தமிழனா வேற இருக்கான். தமிழனே தீவிரவாதி, இஸ்லாமே தீவிரவாதி. தமிழும் இஸ்லாமியனா இருந்தா என்ன நிலைமை நீதான் யோசிக்கணும். அவன் இரட்டை தீவிரவாதி ஆயிடுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில நம்ம இதை ரொம்ப நுட்பமா ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப நீங்க ஒரு படம், இப்ப இதே மக்கள் மும்பை படம், மும்பை ஒரு படம் வந்தது. இப்ப விஸ்வரூபம் படம்னா அதுல நம்ம கமல்ஹாசன் அவருங்கிற ஒரு ஒப்பற்ற கலைஞனை நம்ம எல்லாரும் பெரிதா மதிக்கிறோம். இவர் சொன்னது போல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது திரைத்துறையில் இருந்து துணிவோடு பாபர் மசூதி இடித்தது தப்புன்னு சொன்ன ஒரு கலைஞன் கமல்ஹாசன் அவர்கள். அதுல யாருக்கும் எந்த மாற்றம் இல்லை. அன்னைக்கு இதே சமூக மக்கள் அவரை பெரிதாக கொண்டாடினார்கள். அவர் சொன்னார், இது பாபர் கட்டி மசூதி என்று கூட நீங்க பார்த்திருக்க வேண்டியதில்லை, ஒரு 400 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டடம் என்ற அடிப்படையிலாவது அதை விட்டுருக்கலாம், அதை இடிச்சிருக்க கூடாது என்று கண்டிச்சு பேசியவர். அவர் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது, அது அதுல சில சங்கடங்கள் இருக்குது. என்ன அதுன்னா, இப்ப இன்னைக்கு எனக்குடைய தனிப்பட்ட வருத்தம், இன்னைக்கு அது சுமூகமா பேசி இன்னைக்கு திரைக்கு கொண்டு வந்தவர் அந்த பிரச்சனை வந்தன்னைக்கே பேசியிருந்தா இது பிரச்சனையே இல்லாம, சத்தமே இல்லாம, இவ்வளவு தூரம் இந்த விவாதமே இல்லாம போயிருக்கும். இன்னைக்கு நீக்க சம்பந்திச்சவர் அன்னைக்கு அதைத்தான் நான் சொன்னேன். இந்த தடையை வரவேற்று இந்த தடையை கொடுத்திருக்க 15 நாளுக்குள் சம்பந்தப்பட்ட பெருமக்களை அழைத்து பேசி அதை சுமூகமான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். இன்னைக்கு நீக்கிற காட்சியை நீக்கிருந்தா, அதை வம்படியா போட்டு இழுத்து 2 பெரிய சமூகங்களுக்கு இடையில, பலதரப்பட்ட இடையில பாத்தீங்கன்னா அந்த படம் வரலன்னா ஒருத்தர் தீ குடிச்சு சாவேன்னு சொல்லிட்டாரு. நல்ல வாய்ப்பா நான் பக்கத்துல இல்லை, கொளுத்தி விட்டுருப்பேன். ஏன்னா அவனுக்கு காவிரியில தண்ணி வராதோ, கட்டி இந்த கைலிய முறுக்கி ரஹீம்ங்கிற ஒரு விவசாயி செத்து போனதோ, அங்க விஷம் குடிச்சு செத்ததோ அவனுக்கு பிரச்சனை இல்லை, படம் வரணும். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆத்திரம் வரும் பாருங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, எனக்கு எப்படி காயத்தை ஏற்படுத்துது பாருங்க. அவருக்கு நான் நட்டப்பட்டு போனேன்னு மொத்த சொத்து பத்திரத்தை அனுப்பின கோடிக்கணக்கான மக்கள் இருக்கேன், லட்சக்கணக்கான இளைஞர் வெற்று காசோலையில கையெழுத்து போட்டு அனுப்பினிருக்கேன்.
ஆனா 584 மீனவ தமிழச்சி தாலி எடுத்திருக்கிற அவளுக்கு ஒரு 100 ரூபாய் காசு புருஷன் செத்து போயிட்டான். என் தங்கச்சி இல்ல. இதுவரை 19 விவசாயி தற்கொலை செஞ்சிருக்கான். காவிரியில தண்ணி வரல. அவன் வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் மணி ஆயிடுது, ஒரு பணம் அனுப்பிவிடுவோம், இந்தாத்தா கவலைப்படாம இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்குது? நீங்க சொல்றீங்க சினிமாவை என்ன விவாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சினிமாவா தாங்க சாதனம்ங்கிறான். இந்த சினிமா வரல, இங்க இருந்து ஓடி போய் பெங்களூர்ல படம் பார்த்து வரான். அப்படின்னா எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. அந்த திரைப்படத்தை விவாதத்துக்கு உட்படுத்துவது காலத்தின் தேவையா இருக்கு. இதை சீராய்வு செய்ய வேண்டியது இருக்குது. அது இல்லாம கடந்து போக முடியாது. நல்லதை இந்த சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் என்கிறார்கள். அப்படி சிந்தனை சமூகத்தின் விளைச்சலாகத்தான் திரைப்படம் வருது. அது சரியாக இல்லைன்னா சிக்கலாயிரும். நீங்க எதை சொல்றீங்க, எதை விதைக்கிறீங்களோ அதான் முளைக்குது. அங்க சரியானது விதைத்தால் சரியானது வரும். நீங்க அன்னை தெரசா அவர்களும் அன்னை தெரசாவுக்கு கூட போக வேண்டியதில்லை. இங்க இருக்கிற ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அமைப்பை சேர்ந்த ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் செய்த அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராவது சமூக தொண்டு செய்தது உண்டா? நீங்க கேட்டு பாருங்க. அன்னை தெரசாவுக்கு யாராவது செய்தது உண்டா? ஆனால் நமது திரைப்படத்துல நடிக்கிற ஒருவர் அவர் செய்யற உதவி ஒண்ணும் இல்ல. திரையில ஒரு தையல் மிஷின், ஒரு ஆடு, ஒரு வேட்டி சேலை, இது கொடுத்தாலே ஏழைகளுக்கு நல்லா உதவுறாரு. நீங்க எதையுமே திரையில தான். திருவள்ளுவரே திருக்குறள் எழுதினா கூட திரையில தான் எழுதினார். அப்ப அந்த அளவிற்கு இருக்கு. அப்ப அந்த திரை உலகத்தை என் தம்பி அமீர் கேட்டது போல நீங்க இது நிராகரிக்கிறமா? அவரு கராமா கலாலான்னாரு. எனக்கு அது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது கராமாவே இருக்க முடியாது. ஏன்னா லிபிய விடுதலைக்கு போராடி அந்த உமர் முக்தாருங்கிற திரைப்படத்தை நீங்க நான் புதினமா அது வரலாறையும் படிச்சிருக்கேன், படமாவும் பார்த்திருக்கேன். ஆனா படம் பார்த்த அளவுக்கு எனக்கு தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தல. அதுக்காக நீங்க எல்லாரும் உமர் முக்தாரை பார்க்காம போயிட்டீங்களா? அப்படி நம்ம செய்ய வேண்டியது இல்லை. இங்க இஸ்லாமிய மக்களை எப்பவுமே இந்த எதிர்ப்பாளர்கள், திரையுலகிற்கு எதிர்ப்பாளராக பார்க்கறதும் தவறு. ஏன்னா மும்பை படத்துல, பம்பாய் படத்துல இஸ்லாமிய பெண்ணை ஒரு இந்து பையன் அழைச்சிட்டு போய் திருமணம் செஞ்சு வாழுகிற படம் வந்த போது யாரும் எதிர்க்கலையே. இவ்வளவு தூரம் போய் முறையிட்டுக்கிட்டு நீங்க படத்தை வெளியிடாதீங்கலாம் சொல்லலையே. எங்க இருக்கத்தான் செஞ்சாங்க. எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. என் முருகதாஸ் படத்துல கூட வந்த காட்சிகளுக்கு சொன்ன உடனே அது நீக்கணும்னு அமைதியா அது பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. இது திட்டமிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த விஸ்வரூபம் பிரச்சனை தேவையற்று பல பேர் கருத்து சொல்லி இதை பெருசு பண்ணிட்டாங்க. குறிப்பா எனக்கெல்லாம் பெரிய வருத்தம், எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லாம் இந்த படத்துக்கு கருத்து சொன்னதை நான் மிகுந்த மனவேதனையா பார்த்தேன். அவர் மீது பெரிய மதிப்பு கொண்ட ஒரு பையன் நான். அவர் சொல்றாரு, கமலஹாசன் அவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர், அதனால இந்த படத்தை வெளியிடணும். பேசி தீருங்க. இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த பெருமக்களோடு அருமை சகோதரர் கமலஹாசன் அமர்ந்து பேசி அவர்கள் மனம் வருத்தப்படாமல் நீங்க பேசி உங்களுக்கும் படம் சிதையாமல் அவர்கள் மனம் காயப்படாமல் அதை பேசி தீருங்கள் என்றால் அதுல நியாயம் இருக்கு. படத்தை வெளியிட்டு அப்படின்னா மதத்தை கடந்தவர் என்று அருமை சகோதரர் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு எங்கள் ஐயா சாதியவே கடந்து வராதவர், அவருக்கு சான்றிதழ் கொடுக்கிறார். இது ஒரு பெரிய வரலாற்று. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய அன்பு மகன் எங்கள் ஐயா அன்புமணி அவர்களும் தினந்தோறும் பேசுகிறார்கள், சினிமா இந்த சமூகத்தை சீரழிச்சிருச்சு என்று. ஆனால் இந்த படத்தை விடணும் என்றால் இந்த படம் வந்தால் சமூகம் சீராயிடுமா? அப்ப வெறும் அரசியல் இருக்குது. அதை நுட்பமா கவனிக்கணும். ஒரு படத்தை, விஸ்வரூபம் படத்தை உலகத்துக்கு கொடுமை RSS வெளியிடுங்க, பாரதிய ஜனதா வெளியிடுங்க, காங்கிரஸ் வெளியிடுங்க, கம்யூனிஸ்ட் வெளியிடுங்க, திக வெளியிடுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த படத்துக்கு ஒன்னா நின்னவன் என் இனத்தை கொல்லும் போது ஒன்னா நிக்க மாட்டேங்கிறான், காவிரிக்கு ஒன்னா நிக்க மாட்டேங்கிறான், இந்த படத்துக்கு ஒன்னா நிற்கிறான். படம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு முக்கியமானதா இருக்குது வாழ்க்கையில. அப்ப ஒன்னா நிக்குது. இதுல ஐயா வீரமணி அவர்கள் சொல்றார்கள், கமல் அவர்கள் பின்னாடி தமிழகமே நிற்கும், தமிழர்கள் முழுக்க நிற்பார்கள். அப்ப நான் கேட்டேன், இஸ்லாமியெல்லாம் தமிழர் இல்லையா, நீக்கிட்டீங்களா? இஸ்லாமியர் இல்லாத ஒரு தமிழ்நாடு தனியா ஒண்ணு இருக்குதா இங்க? அப்ப இதுல வெறும் அரசியலா? அதை பேசி பெரியவர்கள்லாம் அதை பிரச்சனை பண்ணிட்டாங்க, தேவையற்ற அது ஒரு பிரச்சனையா பண்ணிட்டாங்க. இது ஒரு சரி இது இல்ல. பேசும்போது இங்க இருந்து போய் நானு எனக்குள்ள தோன்றது என்னன்னா, படம் பார்த்துட்டு இருப்பேன். என்னுடைய தம்பி துறை, முகவரி துறை என்னட்ட உதவியாளர் இருந்தா, நாங்க 2 பேரும் போய் படம் பார்த்துருப்போம். படம் பார்த்துக்கும் போது டக்குன்னு ஓரமா உட்காந்து அந்த நேரம் வரும்போது சொல்லுவான். எனக்கு தெரியுறதுனால நான் அமைதியா படம் பார்த்துருப்பேன்.
இப்ப வேற ஒருத்தனா தான் வச்சுங்க, தொழுதுட்டு போய் கொண்டு வைக்கிற மாதிரியே நீ காட்சி எடுத்திருந்தோம்னா இப்ப என்ன தொழுதுட்டு எந்திரிச்சு படம் பார்ப்பானா மறுபடியும் கொண்டு வைப்பானான்னு நினைச்சா எப்படி இருக்கும்? தொடர் வண்டியில என்னோட பயணம் செஞ்சு தம்பி அமீர் நானும் போயிட்டு இருக்கணும் இங்க மதுரைக்கு. அவன் தொழுவான், நேரம் வரும்போது தொழுவான்னு எனக்கு தெரியும், நான் பேசாம இருப்பேன், புத்தகம் தான் படிச்சுட்டு இருப்பேன். அவன் தொழுதுட்டு வருவான். பக்கத்துல இருக்க மத்த பெண்ணில என்ன நினைப்பேன், அதாவது தொழுதுட்டு கொண்டு வச்சுக்குவாங்கடா. இப்ப இந்த மனநிலையே அந்த படம் உருவாக்குதா இல்லையா? அப்ப அது அப்படி ஒரு இது ஏற்புடையது அல்ல. கருத்து சுதந்திரத்தை நம்ம மதிக்கிறோம். உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் உங்கள் கருத்தை சுதந்திரமாக சொல்வதற்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொன்ன வால்டேரினுடைய கருத்தை நம்ம ஏற்கிற பிள்ளைகள். ஆனால் அந்த கருத்துக்கு ஒரு அளவு இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்படித்தான் இந்த சிங்கள ஒரு இயக்குனர் அமீருக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்க அண்ணன் தலைவர் பிரபாகரன் தீவிரவாதின்னு ஒரு படத்தை எடுத்து வந்துட்டான். அந்த ஜெமினி வண்ணமனையில அது இருந்தது. அவன் நான் பேச போனேன், எப்படி இந்த படத்தை போட்டு காமிச்சான். படம் முழுக்க மிக தவறா எடுத்துட்டான். அதாவது விடுதலை புலிகள் மோசமானவங்க, சிங்களர்கள் ரொம்ப நல்லவங்க, தமிழ் பெண்கள் விதவை பெண்களுக்கெல்லாம் சிங்களர்களை போய் மறுமணம் செய்து நல்ல வாழ்க்கை கொடுக்கறாங்க பாருங்க, இப்படி எடுத்து வச்சுட்டான். இங்க இந்த அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களுக்கு சிங்களர்கள் கொண்டு போய் கொடுக்கிற உணவை விடுதலை புலிகள் பறிச்சு கொண்டு போய் அவங்க சாப்பிடுறாங்க, இப்படி எல்லாம் எடுத்து விட்டான். அவன்கிட்ட வெளியில நின்று கூப்பிட்டு பேசினா அவன் டூ யூ நோ சிங்களம்னே 2-3 தடவை நான் பேசுனதுக்கு பதிலே சொல்லல. ஒரே ஒரு அறதான் விட்டேன், ஒரே அறதான். அண்ணே 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 என்னண்ணே நீங்க என்னண்ணே நீங்க அடிக்காதீங்க, அண்ணே நீங்க என்ன சொல்லில கேக்குறேன்னு. அப்ப பாருங்க டூ யூ நோ சிங்களம் எங்க போச்சு பாருங்க, ஒரு அடியில அயோக்கிய போய். அப்புறம் அந்த படத்தை வெளியில ரொம்ப நாள பயந்து நிறுத்திருந்தாங்க. அப்புறம் திருப்பி கொண்டு விட்டு அந்த சொந்த ஊர்லயே ஓடலைன்னு வைங்க. இதுக்கு சொல்றேன்னா, கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல என்னுடைய விடுதலை போராட்டத்தை நீங்க கொச்சையா விமர்சிக்க, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்தை கருத்து சொல்லவோ விமர்சிக்கவோ அதுக்கு உரிமை இல்லை. வெறும் வர்த்தகத்துல இதையெல்லாம் போய் செய்து விட்டு சிக்கலை இழுத்து விடுறது சரியா இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வரூபம் படத்தை நான் பார்த்தேன். அதை தம்பி அமீரும் பார்த்தாரு. அதை அவங்க பெரும் மதிப்பிற்குரிய என் மண்ணின் மகன், ஒரு மகத்தான பெருங்கலைஞன் ஐயா கமலஹாசன் அவர்கள் சொன்னதை கேட்டு அதை நீக்கிட்டு இருந்தா ரொம்ப எளிதா அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருந்திருக்கும். இவ்வளவு ஒரு பிணக்கே இல்லை, ரொம்ப இணக்கமாக வாழ்கிற ஒரு இது. எனக்கு தெரிஞ்ச என் அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதுதான். இதனால ஒரு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இரு பெரும் சமூகங்களுக்கு இடையில ஒரு அச்சமும் ஒரு பதட்டமும் உருவாவதற்கு இந்த படம் காரணமாயிடக்கூடாதுங்கிறதா அவங்க நோக்கமா இருந்ததே ஒழிய, இந்த படம் வெளியிலேயே வரக்கூடாது, அவர் முதலீடு செய்த மொத்த பணமும் முடங்கி போகணுங்கிறது அவங்க எண்ணம் இல்லை. அதனாலதான் அந்த திரைத்துறையிலிருந்து நான் மட்டும்தான் இதை சொன்னது. இந்த படத்தை இந்த தடையை வரவேற்கிறேன், இதை இந்த இடைப்பட்ட காலத்துல பேசி தீர்க்கணும். அதுக்கு எனக்கு தாலிபான்ல நடக்கிற கதைய படமா எடுத்தா நீங்க ஏன் சீமான் எதுக்குறீங்க, தாலிபான் நடக்கிற கதையை நீங்க ஏன் படமா எடுக்கிறீங்க, அங்க நடக்கிற கதைய நாம ஏன் படமா எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனையவே நமக்கு ஒழுங்கா சொல்ல வரல, இதுல ஊராம் பிரச்சனை போய் படமா எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு கூடாது. அதனால என் அன்பு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்ம இதுக்குத்தான் நீங்க இது பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீரிய மக்களுக்கான தீர்வை இங்க இருந்துட்டு ஒரு படம் எடுக்கிறது, அப்ப ஈழ பிரச்சனையை ஒரு காத்து சொல்றது, தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். எங்களை எல்லாம் கேட்கிறாங்க, என்னை என்னப்பா நீ பிறவார பழக்க போன இடத்துல நாடு கேட்கிறேன், நீ போய் அதை சரின்னு இருக்க. துபாயில போய் நம்ம நாடு கேட்டா கொடுப்பானா சீமா? தன் வரலாறு தெரியாத ஒரு இனம் வரலாற்றுல வாழ்ந்ததாவே செய்தி இல்லை. நாங்க பிழைக்க போனது இல்லடா, சிங்களம் தான் எங்ககிட்ட பிழைக்க வந்தேன். அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவே நீ அடிச்சு வரைக்கிட்டா, இதான் வரலாறு. அது புரியணும்ல. எப்பவுமே விடுதலையை மக்கள் விரும்பிட்டால் விமானத்தையே கல்லெடுத்து எரிஞ்சு வீழ்த்துவார்கள் பிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. இதுதான் உண்மை. காஷ்மீரிய போராட்டம் நீங்க பச்சை எரிந்து நீங்க பாத்தீங்க, 4 வயசு பையன் எரியிற வாகனத்துல இருந்து ஓடி வர்றது கல் எடுத்து எரியிறான்னா அவன் மனசுக்குள்ள விடுதலையை விரும்பிட்டான். அதை நீங்க எந்த கொம்பனும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை போய் தீவிரவாதம்னா யார் சொல்லணும் இது தீவிரவாதம் கூடாதுன்னு? அக்காவை கண்முன்னே கற்பழித்து கொலை செய்யப்பட்டதை பார்த்தவன், அம்மாவை
கண்முன்னே கற்பழித்து கொலை செய்த பார்த்தவன் தன் அண்ணனை, தன் அக்காவை, தன் தங்கச்சிய, பெத்த பிள்ளைகளை துடிக்க துடிக்க கொலை செய்தெல்லாம் பார்த்தவன் தீவிரவாதம் வேணாம்னா நாங்களும் விட்டுறோம். வேடிக்கை பார்த்த வரைக்கும் பாருங்க, சும்மா அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கூடாது. ஏன்? தன் வீட்டு கூரை எரியாதவரை எவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்லை என் அன்பு மக்களே. இதுதான் உண்மை. வயிற்று வலியும் காய்ச்சலும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்வது மாதிரி அவனவனுக்கு பிரச்சனை வந்தா தான் தெரியும். அதனால திரைப்படம் இன்னைக்கு எப்படி எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க வர்த்தகமா மாறிக்கொண்டிருக்குது. எனக்குலாம் பெரிய மனவேதனைகள் இருக்குது. சிறந்த படைப்புகள் வருது, சாட்டை வருது, மதுபான கடைங்கிற படம் வருது. சிறியவர்கள் அருமையான சமூக தாக்கங்களோடு படங்களை எடுக்கிறார்கள். உங்கள் எல்லோரும் முன்னிலையிலும் அந்த கலைஞர்களுக்கு நான் உங்கள் சார்பாகவும் ஒரு பாராட்டை அவர்களுக்கு இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நல்ல படைப்புகள் வருது. ஆனால் வெகுவான படங்கள் வெறும் வர்த்தக நோக்கத்துல வருது. அது குறிப்பா நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், என் அருமை தாய்மார்கள், சகோதரிகள், என் பெருமைக்குரிய பெற்றோர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஒன்னு சொல்றேன், நீங்க வன்முறை ஆபாசம் என்பதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நீங்க பெண்களினுடைய தொடை இடை மார்பகங்களை காட்டுவது ஆபாசம், ஒரு மனிதனை வெட்டி ரத்த சகதியில் துடிக்க துடிக்க போட்டு கொள்வதெல்லாம் வன்முறை என்று பார்க்கிறது. இது வன்முறை, இது ஆபாசம். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வன்முறை ஆபாசம் இருக்கிறது என் அன்பு உறவுகளே. அது என்னவென்றால் நம் உயிருக்கு நிகரான நமது தாய்மொழியில் பிறமொழியை கலந்து கலந்து பேசுவது, பாடல்கள் எழுதுவது, வசனங்களை உரையாடல்களை எழுதுவது, அதற்கு தமிழில் கூட தமிழ் படத்திற்கு பெயர் வைக்காமல் எழுப்பது, தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாம் என்று தாய்மொழியை சிதைப்பது போல மிக கொடுமையான ஆபாசமும் வன்முறையும் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு படம் வருது, ஆடலாம் பாய்ஸ் சின்னதா டான்ஸ். இப்படி ஒரு தலைப்பு எந்த மொழியில படம் வச்சு வரும்? இதை எங்களை சகித்து கொள்ள சொல்றாங்க. இதை நான் கேட்டா என்னை மொழி தீவிரவாதின்றாங்க. அப்ப எனக்கு கோவம் வருது. ஆடலாம் பாய் சின்னதா டான்ஸ் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் ஓடலாம் பாய்ஸ் ஊரை விட்டு. ஏன் இப்படி ஆடலாம் பாய்ஸ், ஆடலாம் பிள்ளைகளே சின்னதா நடனம், இப்படி எழுது இப்படி வச்சா என்ன ஓடாதா? என்ன இப்படி எல்லாம் இது பண்ணா எப்படி இந்த திரைப்படத்தை நம்ம ஏத்துக்கிறது சொல்லுங்க பாப்போம். இங்க பேசின ஐயா சொன்னாங்க, ஈரானிய படத்தை பற்றி சொன்னாங்க. ஈரானிய படம் தரமானதா? உலக விருதுகளை எல்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த படம் அள்ளி கொண்டு போக காரணம் என்ன? இங்க ஒரு விதி இருக்கு. 12 வயதுக்கு உள்ள கதை பண்ணணும். குழந்தைகள் பெண்களை பயன்படுத்த 12 வயதுக்குள்ள, இல்லைன்னா 55 வயசுக்கு மேலதான் நீங்க கதை எழுதணும். அதனால அந்த கிளாசிக்குங்கிற தன்மை பாருங்க. குழந்தைகளை பற்றி முதியோர்களை பற்றி படம் தான் எடுக்க முடியுது. அதனால இந்த இடைப்பட்ட நிலையே இல்லை. அதனால படங்கள் சிறப்பாக இங்க அப்படிலாம் ஒரு விதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன வேணாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் படமா எடுக்கலாம். ஈரானிய படம் பார்த்தால் ஈரானிய படம், பிரான்ஸ் படம் பார்த்தால் பிரெஞ்சு படம், ஜெர்மானிய படம் பார்த்தால் ஜெர்மானிய படம், ஆங்கிலேயன் படம், அமெரிக்க படம் பார்த்தா அமெரிக்க படம். ஆனால் தமிழர் எடுக்கிற தமிழ் படம் பார்த்தால் தமிழ் படம் யாராவது சொல்லுங்க. உணவு இருக்கா, பெயர் இருக்கா, உடை இருக்கா, பாட்டு இருக்கா, இசை இருக்கா, பண்பாடு இருக்கா, மொழி இருக்கா, என்ன இருக்கு? இளம். அப்ப எப்படி? அதனால இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த ஆய்வு ஒரு சிறிய அரங்குல நடக்கிறது என்று நாங்க நினைக்கல. ஆனா இன்னும் நம்ம பல தளங்களில் பெரிதா விவாதிக்கலாம். விசுவருவம் படத்தை இதோட நாம விட்டுருவோம். நம்ம எல்லாருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கு. என் அன்பு மக்கள், இந்த திரையுலகை ஒரு வலிமையான ஊடகம் என்ற கருத்து எல்லாம் அந்த பார்வையில நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எனது தம்பி அவன் அறிவியலின் பிள்ளை, நாம் எல்லாரும். அவன் சினிமா எடுக்கிறாங்கன்னா அவன் ஒரு கிராம்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த படைப்பாளிகள் ஒருவன் தம்பி அமீர் என்கிற என்னை போன்றவர்கள் அவன் மீது இருக்கிற பற்றும் பாசத்தினால பாராட்டுவது என்று கூட நீங்க நினைக்கலாம். இந்த மண்ணில் மகத்தான சாதனையாளராக ஒளிப்பதிவிற்கே ஒரு பெருமரியாதை தேடி தந்த ஐயா PC ஸ்ரீராம் போன்றவர்கள் எல்லாம் வெல்டன் அமீர் என்று அவர் சொன்ன மொழியில நான் சொல்றேன். அவனை பாராட்டியதெல்லாம் நான் படிச்சு நெகிழ்ந்து போனேன். இன்னும் மிகச்சிறந்த படைப்பாளி என்னுடைய தம்பி, அவருக்கும் குரு, எனக்கு உடன் பிறந்தவன் பாலா, பரதேசிங்கிற ஒரு படம் எடுத்து வந்திருக்கான். உலக தரத்திற்கு இன்றைக்கு அந்த படம் நமது மக்கள் எப்படி அடிமைகளாக தேயிலை தோட்டத்தில் போய் வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்து உழைத்து தங்களது ரத்தத்தை ரத்தத்தையும் வேர்வையும் அந்த தேயிலை செடியின் வேரிலே சொரிந்து இன்னைக்கு எண்ணற்ற நாடுகளுக்கு வளம் கொளிக்கிற அந்த செல்வத்தை தேடி கொடுக்கிறார்கள் என்பதை அந்த படம் காட்டுது. தேநீர் குடிக்கிறதே நான் விட்டுட்டேன். தம்பி அமீருக்கு சொல்றேன், அந்த தேநீரை பால் ஊத்தாம எடுத்தீங்கன்னா கருஞ்சிவப்புல இருக்கும். அது நமது மக்கள் சிந்திய
ரத்தத்தின் தான் அந்த பச்சிலையை காய வச்சு எடுத்த போது கூட கரிஞ்சிவப்பா இருக்க காரணம். அதனால தேநீரை அருந்துறது இல்லை. அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பாளிகள் திரையுலகம். ஒரு மிகச்சிறந்த உன்னதமான அறிவியல் இந்த ஊடகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். உலக புகழ்பெற்ற இயக்குனர் சிண்டர்ஸ் லிஸ்ட் படம் எடுத்த ஸ்பீல்பர்க் அவர்கள், அவருடைய இனம் யூத இனம், அவர் ஒரு யூதர், எப்படியெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டது ஹிட்லரால் என்பதை படமாக 4 மணி நேரம் ஓடுகிற கருப்பு வெள்ளை படத்தை சிண்டர்ஸ் லிஸ்ட்ங்கிற படத்தை எடுத்தார். அந்த படத்தை பார்த்தவர்கள் ஹிட்லரினுடைய வாரிசுகள் தலைகுனிந்து வெக்கி தலைகுனிந்து போனார்கள். எங்கள் முன்னோர்கள் இவ்வளவு கொடுமைக்காரர்களா என்று. அவ்வளவு பெரிய தாக்கத்தை 4 மணி நேரத்தில் அவரால் கொடுத்து விட முடிந்தது. அதே போல உங்களிடத்திலே சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் தலைவர் மேதகுவி பிரபாகரன் அவர்கள் இந்த ஊடகத்தை ஒரு வார்த்தை சொன்னார், பேச்சும் திரைப்படமும் வலிமையான படைப்பிரிவுகள் என்று சொன்னார். ராணுவத்தின் வலிமையான படைப்பிரிவுகள் என்று. அவருக்கு நீண்ட நாட்களாக ஒரு பேராவல் இருந்தது. நமது விடுதலை போராட்டத்தையும் பிரேவ்ஹார்ட் இந்த சிண்டர்ஸ் லிஸ்ட் போல உலக அரங்கிற்கு எடுத்து ஒரு படமாக காட்ட முடியாதா என்ற ஏக்கம் இருந்தது. ஏனென்றால் இந்த ஊடகத்தை நீங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். உதாரணமாக நீங்க உமர் முக்தர் படத்தை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இருக்கிற கப்பல் ஒட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஐயா நடிகர் திலகம் அவர்கள் நடித்த எண்ணற்ற படங்கள் இருக்கிறது. இந்த படங்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். ஏனால் இந்த படைப்பை உன்னதமான சமூக மாற்றத்திற்கான ஒரு ஊடகமாக நம்ம பார்க்கணும். அது ஒரு கண்வழியே அறிவை ஊட்டுகிற ஒரு நூலகம். ஆனால் நமது கண்வழியை போதையை ஏற்றுகிற ஒரு ஊடகமாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். அதையெல்லாம் மாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் திரையுலகில் இருக்கிற எண்ணற்ற படைப்பாளிகளுக்கு இருக்கிறது. இங்கே சமூக பற்று கொண்டவர்களாக அறிஞர்களாக இருக்கிற உங்களுக்கும் அந்த இது இருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளால் முடிந்தவரை இந்த சமூகத்தை செதுக்குவோம், இந்த திரைத்துறையும் சரி செய்வோம். அடுத்து எனது அண்ணன் ராதாரவி அவர்கள் கருத்துக்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.